ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, மல்லி செடிக்கு நம்ம பயோ ஃபங்கசைடான நிசார்கா பயன்படுத்துகிற மூலமா என்னென்ன பயன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளெக்ஸ் பிராண்டை சேர்ந்த நிசார்கா அப்படிங்கிற ஒரு பயோ ஃபங்கசைடு தான். அதாவது இதில் வந்து பயோ பெஸ்டிசைடுன்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு பயோ பூஞ்சான கொல்லி தான். இதில் என்ன டெய்லின் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைகோடர்மா விரிடி 1.5% WP ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெட்டபிள் பவுடர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மல்லி செடிக்கு சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பயோ ஃபங்கசைடை வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 21 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கோம். இந்த 21 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம வந்து 420 கிராம் இந்த பயோ ஃபங்கசைடான நிசார்கா வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை எடுத்த பிறகு இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லாவே கரைக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவை வச்சு பார்க்கும்போது ஒரு செடிக்கு, அதாவது நம்ம ஒரு மல்லிகை செடியை பொறுத்தவரை 1/4 லிட்டர், அதாவது ஒரு செடிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ 5 கிராம் அப்படின்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் அப்படின்னா செடிக்கு 2 சைடும் 125 ml 125 ml நம்ம வந்து 1/4 லிட்டரை பாதியாக சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது செடிக்கு 2 சைடும் நம்ம தண்ணி விடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மல்லிகை செடியோட வேர்கள் எல்லாமே இதில் நினையும். ஸோ அந்த வேர்கள் எல்லாமே ஒருவேளை வாடல் நோய் தாக்கக்கூடிய ஃபியூசாரியம் அப்படிங்கிற பூஞ்சான நோய் வந்து ஏற்பட்டுருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூஞ்சானத்தை அழிச்சிரும். அதே நேரத்தில் மல்லி செடியோட வேர்களை சேதப்படுத்தக்கூடிய நெமட்டோட்ஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூற்புழு தாக்குதலாக இருந்துச்சுன்னா, அந்த நூற்புழு தாக்குதலையும் இந்த நிசார்கா ஃபங்கசைட் பயன்படுத்தும் மூலமா நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த ரெண்டையுமே மல்லி செடியோட வேர்களுக்கு ஏற்படாத அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த மூலமா மல்லி செடிக்கு ஏற்படக்கூடிய வாடல் நோயை நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ பெரும்பாலான மல்லிகை விவசாயிகளுக்கு இந்த வாடல் நோய் தான் ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கக்கூடிய மல்லிகை செடி சடனாக இலைகள் வாட ஆரம்பித்து கருகிரும். ஸோ அந்த மாதிரி இலைகள் கருகிய செடி வந்து திருப்பி பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே லோ தான். அதாவது இலைகள் ஒரு பக்கமாக இருந்து ஒரு கொப்பில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டுமே வாட ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்டறியாத பட்சத்தில் செடியில் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகளுமே வாடிய பிறகு அந்த செடியை காப்பாற்றுறது வந்து 0% சான்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வாடல் நோய் ஏற்பட்டுக்கூடிய மல்லிகை செடியை நீங்கள் வந்து அப்புறப்படுத்துறது நல்லது. ஆனால் அந்த மாதிரி வாடல் நோய் உங்களோட மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் அடிக்கடி ஒவ்வொரு மல்லிகை செடிக்கு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நிசார்கா பயோ ஃபங்கசைடை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். எவ்வளோ நாட்கள் இடைவெளிக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ச்சியாக உங்களோட ஃபீல்டில் வந்து மல்லிகை செடி இந்த மாதிரி ஃபியூசேரியம் மில்ட் வாடல் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 முறை 30 நாட்கள் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு 45 நாட்கள் இடைவெளியை பின்பற்றலாம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி 45 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிற மூலமா மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய இந்த வாடல் பூஞ்சான நோய் நம்மளால் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அண்ட் நூற்புழு தாக்கத்திலும் உங்களோட மல்லிகை செடிக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷரை இதை பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவில் தான் இந்த மாதிரி சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறதுக்கு டைல்யூட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது ஒரு மல்லிகை செடிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கூட 5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இந்த நிசார்கா பயோ ஃபங்கசைடு கரைச்சி சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். செடிக்கு 2 சைடும் 1/2 லிட்டராக. ஆனால் நம்ம வந்து அவ்வளோ டைல்யூட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட்டடாக டைல்யூட் பண்ணி வந்திருக்கோம். அதாவது குறைந்த அளவு நீரில் அதிக அளவு பயோ ஃபங்கசைடான இந்த நிசார்கா வந்து நம்ம கலந்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி கலந்ததுக்கான காரணம் நம்மளோட மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக கலந்து வந்திருக்கோம். ஸோ ஈரப்பதம் கம்மியாக இருக்கக்கூடிய நிலமாக இருக்குது உங்களோட நிலம் அப்படின்னா நீங்கள் தண்ணி பாய்ச்ச பிறகு நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செடிக்கு 5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு செடியை பொறுத்தவரை 5 கிராம் அப்படிங்கிற விதத்தில் கொடுக்கும்போது நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லைனா நம்ம டைல்யூட் பண்ணியிருக்க மாதிரி 1/4 லிட்டர் தண்ணியில் ஒரு செடிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் கரைச்சிக்கிட்டீங்கனாலும் சரி, இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் மல்லிகை செடியோட வேர்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாது. அண்ட் இது நம்ம பயன்படுத்தணும் மண்ணில் மல்லிகை செடிக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகரிக்க செய்து அண்ட் தீமை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்குது. இந்த 2 இல்லாமல் மல்லிகை செடியோட வேர்களை ஆரோக்கியமாக பார்த்துக்குது. அண்ட் இன்னொன்று, மல்லிகை செடியோட வேர்களை வந்து மல்டிப்ளை பண்ணுது. அதாவது வேர்களை வந்து அதிக அளவு மண்ணில் படர செய்யுது. ஸோ இந்த மாதிரி வேர்கள் படர்ற மூலமா வேர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மல்லிகை செடியோட வளர்ச்சியும் அதிகரிக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கிளப்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.